எப்படி செஞ்சாலும் இடியாப்பம் உங்களுக்கு பஞ்சு போல் வரலையா? அப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ 3 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இடியாப்ப மாவுன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்கின மாவு தான். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுடுங்க, உப்பு மாவு மாட்டு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோன்னா 1 டைம் இப்படி நல்லா ஃபுல்லாக அதை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணி அதுதான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக விடக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் இடியாப்பம். நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே சாஃப்டில் இருக்கும். எந்த பதத்தில் மாவு இருக்குன்னா இங்கே பாருங்கள், கையில் எடுக்கும்போது அந்த மாவு இந்த மாதிரி இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி இனிமேல் அந்த சூடு லைட்டாக ஆறி இருக்கும், லேஸ் சூடு இருக்குது. இந்த டைமில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இனி இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு நம்ம இடியாப்பம் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த இடியாப்பம் செய்யக்கூடிய அந்த இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆயில் தடவி விடுங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. நமக்கு அந்த நூல் நூலாக அழகாக வரும், அது கட்டாகவும் செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இடியாப்பம் உங்களுக்கும் வரும். பாருங்கள், ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் வச்ச பிறகு அதுக்கப்புறமா அடுத்ததுலேயும் நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது கீழே இருக்கிற 2 இடியாப்பத்துக்கு நடுவில் மேலே இருக்கிற இடியாப்பம் வர மாதிரி அந்த மாதிரி வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போது நமக்கு இடியாப்பம் வேக வைக்கிற அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை வைக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே அது வெந்துடும். பாருங்கள், இப்போ வெந்தாச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கீழே ஒட்டாமல் அப்படியே வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் தட்டுறேன் பாருங்கள், அந்த தட்டுலேயும் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு வந்து விழுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இப்போ நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இடியாப்பத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே எல்லாமே நூல் நூலாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.